டெல்லிக்கு அடிபணிய மறுப்பதால் தமிழ்நாட்டை ஒன்றிய பாஜக அரசு புறக்கணிப்பதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சித்துள்ளார். சென்னை திருவான்மியூரில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர் காங்கிரஸ் கட்சியின் வேளச்சேரி தொகுதி வேட்பாளர் அசன் மௌலானாவை ஆதரித்து வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய கார்கே, கடந்த 5 ஆண்டுகளில் முதலமைச்சர் ஸ்டாலின் அமல்படுத்திய பெண்களுக்கான இலவச பேருந்து திட்டம், மாதந்தோறும் 1000 ரூபாய் திட்டம், 10 லட்சத்திற்கும் அதிகமான வேலை வாய்ப்புகள் போன்றவற்றை பட்டியலிட்டார். Look at what this government has delivered. Women are traveling free. 1.31 crore women are receiving lot of funds from the government. All the schemes under Kalingar in his name, Stalin is giving many funds, many welfare schemes to the people of Tamil Nadu. டெல்லிக்கு அடிபணிய மறுப்பதால் ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டை புறக்கணிப்பதாக கூறிய கார்கே, கல்விக்கும் புயல் வெள்ள பாதிப்புகளுக்கும் ஒன்றிய அரசு நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை என்று கூறினார். While Tamil Nadu is moving forward, the BJP government at the center is trying to pull it in back. They are treating Tamil Nadu like a stepchild, despite contributing significantly to the nation's economy. Tamil Nadu is receiving a disproportionately low share of tax for education. Tamil Nadu refuses bow down to the imposition of Delhi's dictatorship. மகளிர் இடஒதுக்கீடு என்கின்ற பெயரில் தொகுதி மறுவரையறை செய்ய ஒன்றிய பாஜக அரசு முயற்சித்ததாகவும், மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி சிறப்பாக செயல்பட்ட தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள் இதனால் பாதிக்கப்படும் என்ற காரணத்தால் நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகள் இணைந்து அதை முறியடித்ததாக குறிப்பிட்டார். Delimitation bill. BJP government tried to play a dangerous game. They attempted to link women's reservation with delimitation based on 2011 census. The opposition stood united. The Congress party in Delhi led from the front to defeat this bill. இன்று அதிமுக தனது அடையாளத்தை இழந்து நிற்கிறது என்றும், அதிமுக தற்போது பாஜகவின் அடிமையாக மாறி தமிழ்நாட்டில் உரிமைகளை பேசாமல் மௌனம் காப்பதாக விமர்சித்தார். பிரதமர் மோடி ஒரு பொய்யர் என்றும் பித்தலாட்டக்காரர் என்றும் கடுமையாக சாடினார். Don't believe Modi. Modi is a liar and always he told false promises. He gave false promises, denotification and other employment 2 crores. I don't know why AIDMK and other people are supporting Modi. Modi believes in Chaturvarna. Modi believes in Manusmriti. Modi believes in, he is an anti-woman. இந்த பரப்புரை கூட்டத்தில் திமுக, இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட தோழமை கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்களும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர்.